முடிச்சு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ரெசிபி பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு ஜூஸ் ஐட்டம் தான் பண்ண போகிறோம். திராட்சை ஜூஸ். ஏன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லைங்களா, அப்போ நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்துக்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். அப்போ வந்து நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும், ஜூஸ் பழங்கள் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடணும். வாங்க இந்த ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க இந்த கிரேப் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் கருப்பு திராட்சை ஒரு 1/4 கிலோ 300 கிராம் இருக்கும் எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு 3-4 தடவை கழுவிட்டுங்க. அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்ல தண்ணியில் ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சிடணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கிரேப்ஸில் அதிகமாக மருந்து இருக்கிறதுனால அந்த மருந்தெல்லாம் கரைஞ்சி போயிடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி மறுபடியும் கழுவி இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 300 கிராம் இருக்கும். இப்போ இதை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு 2 பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இனிப்புக்கு வேண்டி நம்ம தேனும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஒயிட் சுகர், இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குமோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி ஹனி சேர்த்துக்கிறேன், தேன் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் வந்து இந்த ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி நான் வந்து இந்த கிளாஸுக்கு 2 டம்ளர் ஜூஸ் எடுக்க போகிறேன். இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நான் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் வந்து ஜூஸர் இருந்தால் கூட நீங்கள் அதில் அரைச்சிக்கலாம். பாருங்கள், இது வடிகட்டும் போது திராட்சை தோல் விதைகள்லாம் இருக்கும், அது எல்லாமே இப்போ இதில் வந்துடும். இது இப்போ நல்லா வடிகட்டிட்டு நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம வடிகட்டி ரெடியாக வச்சுருக்குறோம். இப்போ இந்த டம்ளர் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்ஜா சீட்ஸ் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லா சில்லுன்னு இருக்கிறதுக்கு ஐஸ் கட்டி 2 போட்டுக்கலாங்க. நீங்கள் ஐஸ் வாட்டரில் கூட நம்ம வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாம் இதில் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து பெப்பர் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, திராட்சைப்பழ ஜூஸ் குடித்தோம்னா பார்த்திங்கன்னா ப்ளைனாக அடித்து நம்ம குடித்தோம்னா நமக்கு தொண்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கரகரன்னு இருக்கும், ஒரு தொண்டை ஒரு மாதிரியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பெப்பர் போடுறது. பெப்பர் போடும்போது உங்கள் பெப்பர் லெமன் எல்லாம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த திராட்சைப்பழ ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம இந்த கிரேப்ஸ் ஜூஸ் பார்த்திங்கன்னா வெறும் கிரேப் ஜூஸ் அடித்து குடித்தோன்னா நம்ம பார்த்திங்கன்னா தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும், குடிச்சிட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது. அதுக்காக நம்ம வந்து கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் லெமன் சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் அடித்து குடிக்கும்போது பார்த்திங்கன்னா கிரேப் ஜூஸ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.